லெட்ரிக்ஸ் இவி நிறுவனம் இந்தியாவில் LXS 3.0 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இதற்கு முன்னதாக LXS 2.0 மாடலில் இந்தியாவில் கிடைத்த பெரும் வெற்றியை தொடர்ந்து இந்த புதிய மாடலை இந்த நிறுவனம் விற்பனைக்கு கொண்டு வந்தும் இருக்காங்க. இந்த புதிய மாடலில் லெட்ரிக்ஸ் நிறுவனம் 3 kWh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. இதை முழுமையாக சார்ஜ் செய்யும் பொழுது நம்ம 130 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து டெலிவரியுமே தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்காங்க. நாடு முழுவதும் உள்ள லெட்ரிக்ஸ் இவி விற்பனை நிலையங்களில் இந்த ஸ்கூட்டர் விற்பனைக்கும் கிடைக்கும். பலதரப்பட்ட சிறப்பம்சங்களை கொண்டு லெட்ரிக்ஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் LXS 3.0 தயாரிக்கப்பட்டும் இருக்குது. அதன்படி 1200 வாட்ஸ் எலக்ட்ரிக் மோட்டாரும் இந்த ஸ்கூட்டரில் பொருத்தப்பட்டும் இருக்குது. இது அதிகபட்சமாக மணிக்கு 54 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் திறனும் கொண்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வெறும் 10.5 செகண்ட்லேயே இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் 0 மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தை எட்டக்கூடியதாகவும் இருக்குது. குறிப்பாக இந்த ஸ்கூட்டர் இந்தியாவில் இருக்கும் சாலைகளுக்கு ஏற்றவாறு இந்த ஸ்கூட்டரை வடிவமைத்திருப்பதாகவும் இந்த நிறுவனம் தெரிவித்தும் இருக்காங்க. நீங்கள் வாங்கணும்னு விரும்பணும்னா உங்கள் அருகில் இருக்க டீலர் யாருன்னு தெரியணும், இவங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா letrixev.com LECTRIXEV.com இந்த இணையதளத்தின் மூலமாக திரையில் இந்த இணையதளத்தின் மூலமாக அனைத்து தகவல்களையுமே நீங்கள் பெற முடியும். இந்த சைட் ஓப்பன் பண்ணதுமே பார்த்திங்கன்னா இதுலேயே இன்ட்ரடியூசிங் எ நியூ LXS 3.0 இருக்கும். இதன் மூலமாக நம்ம போய்ட்டு இதற்கான தகவல்களை நம்ம பார்க்க முடியும். விலையை பொறுத்தவரைக்கும் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 96,990 நிர்ணயிச்சிருக்காங்க. இது எக்ஷோரூமோட ப்ரைஸ். கலரை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்திங்கன்னா ரெட் கலரு, ப்ளூ கலரு, ஒயிட் கலரு, பிளாக் கலரு மற்றும் க்ரே கலரு நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல் நம்ம மின்சார வாகனத்தை பயன்படுத்தும் பொழுது எவ்வளோ சேமிக்க முடியும்ன்ற கால்குலேஷனுமே இவங்களே உங்கள் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் வண்டியை நம்ம பயன்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா வருடத்துக்கு 58,000 ரூபாய் செலவாகணும்னு சொல்லியிருக்காங்க. மாதத்துக்கு 3,000 ரூபாய்னு வைத்தால் கூட பார்த்திங்கன்னா வருடத்துக்கு 66,000 ரூபாய் நம்ம செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த வகையில் பெட்ரோல் வண்டியை பயன்படுத்தும் பொழுது 60,000 ரூபாய் வரைக்கும் நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுவே மின்சார வாகனத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது வருடத்திற்கு வெறும் 11,200 ரூபாய் தான் செலவாகணும்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா நம்ம வருடத்திற்கு 46,800 ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே 5 வருடத்துக்கு பார்க்கும்பொழுது 2,34,800 ரூபாயாக சேமிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதை முழுமையாக நம்ம கால்குலேஷன் பார்க்கும்போது பெட்ரோல் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 60 கிலோமீட்டர் நம்ம பயணிக்கிறோம். அப்ராக்சிமேட்லியாக பெட்ரோலோட விலை பார்த்திங்கன்னா லிட்டருக்கு 100 ரூபாய் இருக்குது. இந்த பெட்ரோல் வண்டி பார்த்திங்கன்னா மைலேஜ் பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் மைலேஜ் தருது அப்படின்னாலும் வருடத்திற்கு சர்வீஸ் காஸ்ட்டாக ஒரு 4,000 ரூபாய் நம்மளுக்கு செலவாகும். அப்படி பார்க்கும்பொழுது மொத்தமாக நம்மளுக்கு வருடத்திற்கு 58,000 ரூபாய் செலவாகும். இதுவே மைலேஜ் 40 கிலோமீட்டரில் 50 கிலோமீட்டர் மைலேஜ் தருது அப்படின்னு வைத்து கொண்டாலும் கூட ஒரு 10,000 ரூபாய் குறைவாகும். 8,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் குறைவாகும். அப்படி பார்த்தாலும் கூட 58,000 ரூபாய்க்கு பதிலாக 50,000 ரூபாய் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். இதுவே மின்சார வாகனத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது ஒரு நாளைக்கு 60 கிலோமீட்டர் நம்ம பயணிக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு யூனிட்டுக்கு நம்ம 10 ரூபாய் மின்சாரம் செலவாகுதுன்னு மைலேஜ்னு பார்க்கும்பொழுது 60 கிலோமீட்டர் போகிறதுக்கு நம்மளுக்கு 2 யூனிட் செலவாகும் மின்சார வாகனத்தை பயன்படுத்தும் பொழுது. அதே போல் ஆனுவல் சர்வீஸ் காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பெட்ரோல் வண்டிக்கு எவ்வளோ நம்ம செலவு செய்கிறோமோ அதே தான் மின்சார வாகனத்துக்குமே கொடுத்துருக்காங்க 4,000 ரூபாய். அப்படி பார்க்கும்பொழுது மின்சார வாகனத்துக்கு மொத்தமாக நம்ம வருடத்திற்கு 11,200 ரூபாய் நம்ம செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம வருடத்திற்கு மின்சார வாகனத்தை பயன்படுத்தும் பொழுது 46,800 ரூபாய் வரைக்கும் நம்ம சேமிக்கவும் முடியும். இவங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா திரையில் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு முழு விவரத்தையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதே போல் நீங்கள் மெயில் மூலயமாகவுமே இவங்களை தொடர்பு கொள்ளவும் முடியும். இவங்க ஃபோன் மூலயமா தொடர்பு கொள்ளணும்னா 8130010331 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செஞ்சு இவங்களை தொடர்பு கொண்டு முழு விவரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் அருகில் உங்கள் ஏரியாவில் டீலர் யாராவது இருக்காங்களான்னு நீங்கள் இவங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்ப தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.